பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுப்பா. இருக்காதா பின்ன? இவ்வளவு நாள் கண்டென்ட் தேடி எப்படி அழிஞ்சிருப்போம், இனிமேல் கண்டென்ட் நம்மளை தேடி வரப்போகுது. போடுறா பிஜிஎம். டே மயிர. மயிரா? ஆமாண்டா மயிராண்டி. மயிராண்டியா? ஏய் பாண்டா நீயா? ஆமாண்டா மயிராண்டி. என்னடா அண்ணன் அசிங்கமா திட்டிட்டு இருக்க? ஆமாண்டா மயிராண்டி, இப்படித்தாண்டா திட்டுவேன். மும்பைக்கு போனியே, என்னையும் கூட்டிட்டு போனியா? நீ மட்டும் போயிட்டு 15 நாள் ஜாலியா சுத்திட்டு வந்தல. சென்னைக்கு வந்தமா வீடியோ ஆரம்பிச்சுமான்னு இல்லாம சேர்ல உட்காந்துட்டு லா 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 மயிராண்டி லா லா லான்னு சுத்திட்டு இருக்கான். ஆளும் மண்டையும் பாரு. 3 வீடியோ ஆரம்பிடா. போதும் போதும் போதும், இதுக்கு மேல விட்டா ஓவரா புகழ ஆரம்பிச்சிருவான். அடே மயிராண்டி இருடா. சரி வாங்க இன்னைக்கு வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். இது நண்டு 100% காட்டன் ஒயிட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8. நண்டு 100% பியூர் காட்டன் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8க்காக நீங்களாம் வெயிட் பண்ணீங்களோ இல்லையான்னு தெரியல. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கண்டென்ட் தேடி அலைஞ்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பிக் பாஸ் ஆரம்பிச்சுட்டா நமக்கு அவங்களே கண்டென்ட் கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ அதனால இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணேன். பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, நானும் மும்பையிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக ரெகுலராக தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இடையில நம்ம ட்ரோல் வீடியோ வரும். இந்த பிக் பாஸ் வீடியோ வந்து ரிவ்யூவாகவும் பார்க்கலாம், ட்ரோலாகவும் பார்க்கலாம். 2 in 1. இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு ஜி நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க விஜய் சேதுபதி பேசுறேன். இவர் தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஆண்டவர் கமலஹாசன் வந்து இந்த சீசன்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டாப்புல. இனிமேல் நம்ம தலைமை விஜய் சேதுபதி தான் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவர் தான் வந்து இப்ப ஆங்கர் பண்ண போறாரு. நான் இந்த ஷோ எப்படி பண்ண போறேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய யோசிச்சு பார்த்தோம். ரூம்லாம் போட்டு பிளான் பண்ணி பார்த்தோம். எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து ஒரு 18 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 8ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைனா 1 by 1 பார்த்தரலாம். அண்ட் இன்னைக்கு ஷோ எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம ஸ்டார்டிங் இருந்து பார்த்தரலாம். ஒவ்வொரு சீசன்லயும் அந்த கிராண்ட் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம விஜய் சேதுபதி வச்சு எப்படி ஓப்பனிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்த்தரலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பேராண்டி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுடா. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ட்டு தலையும் வந்து ப்ரோமோலே ஒன்று பண்ணியிருப்பாப்புல. பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு நிறைய பேர் எதுக்கு இவர் இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த வீடியோலேயே வந்துட்டு கமெண்ட்ல போட்டுருந்தாங்க. நான் இந்த ரீல்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ்லேயும் ஏற்கனவே ஒரு சிரிக்கிறத வச்சு எங்கள் வீட்டிலலாம் ஓட்டிட்டு இருக்காங்க, நீ இப்படி சிரிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அந்த 2 வேர்டை தூக்கி அந்த ஆயாவை சொல்ல வச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாங் ஒன்று மேக் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் 8க்காக. அந்த சாங்கும் வந்து கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாவும் சூப்பராக இருந்துச்சு. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு யாரு பெருசு சொல்லுவாரா பிக் பாஸ்? பிக் பாஸ் சொல்றாரா இல்லையோ நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு வந்து அழகா வந்து சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹாய் நான் தான் உங்க விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி நம்ம கூடுதல் ஹாப்பி என்னாச்சு நம்ம தலைவனுடைய என்ட்ரி தான். ஸோ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வனா அப்படியே மக்கள் மத்தியிலிருந்து அழகா அப்படி கொண்டு வந்தாங்க. அட பாவிகளா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க தலைவனை? ப்ரோமோல பார்க்கும்போது தாடி மீச வச்சுட்டு மாசா கெத்தா இருந்தாப்புல, இப்போ என்னடானா முழுக்கட்டின்னு எல்லாத்தையும் வலிச்சு விட்டுருக்கீங்க. சரி ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க. மக்கள் மத்தியிலிருந்து மக்கள் செல்வனை கொண்டு வந்து அப்படியே ஸ்டேஜில் வர வைக்கிறாங்க. ஸ்டேஜில் வந்து அப்படியே கெத்தா வராரு. அந்த காஸ்டியூம் கூட ஓகே, இந்த முழுக்கட்டின்ங்கிறத தான் கொஞ்சம் பார்க்க முடியல. ஸ்டேஜில் வந்த உடனே ஒரு இன்ட்ரோ கொடுவோம்ல, அந்த இன்ட்ரோ நானே கொடுத்துட்றேன். நண்டு பிராண்ட் 100% பியூர் காட்டன் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8. இப்படிதான் அவர் பேசியிருப்பாரு. அடுத்து அவரே ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டோம். நான் இந்த ஷோ எப்படி பண்ண போறேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய யோசிச்சு பார்த்தோம். ரூம்லாம் போட்டு பிளான் பண்ணி பார்த்தோம். எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதனால தான் சொல்றேன், இங்க என்ன தோணுதோ அதை பேசுங்க. கண்டிப்பா மக்கள் வந்து ஏத்துப்பாங்க. அதாவது யார் சொல்றதையும் கேட்காதீங்க. கீழே கை தட்டுறாங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. ஓகே, புது ஹோஸ்ட் நான் ரெடி. இந்த புது வீடியோ எப்படின்னு போய் பார்த்துருவோமா? ஓகே ரெடியா? அவங்க ரெடியா இருக்காங்களோ இல்லையோ, நான் ரெடியா இருக்கேன். அந்த புது வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பிக்
பாஸ் வீட்டுக்குள்ள அண்ணன் என்ட்ரி ஆன உடனே போயிட்டு இப்படி சுத்தி பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் யாருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். விஜய் குருநாத சேதுபதி, நீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கமல் சார் வாய்ஸ் மாதிரி வருது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிக் பாஸ் வாய்ஸ் நினைச்சுக்கோங்க. ஸோ பிக் பாஸ் வந்து அவருக்கு நன்றி சொல்றாப்புல, இவரும் பிக் பாஸ் நன்றி சொல்றாப்புல. அதுக்கப்புறம் வந்து வீட்டை வந்து சுத்தி பார்க்கறாப்புல. ஸோ இந்த வருஷம் இந்த வீட்டில் என்ன கோளாறுன்ற மாதிரி என்ன மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்கு நடுவில் வந்து கோடு போட்டாங்க. கோதாவரி அந்த கோட்டை போட்டு விடு. அதாவது சம்சாரம் மின்சாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து நட்டா பிரிச்சிருப்பாங்க. இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீ வரக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாதி பேர் இந்த பக்கம் பாதி பேர் நினைக்கிறேன். ஸோ வீட்டில் சுற்றி பார்க்குறாப்புல பாதியாக பிரிச்சிருக்காங்க கோடு போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து எம்டியாக இருக்கு. வேற என்ன, அப்புறம் இந்த பெட்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து சிங்கிள் காட்டு போட்டுருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தூங்குற மாதிரி 2 பேர் தூங்குற மாதிரி, அதாவது லவர்ஸாக வரவங்கலாம் போயிட்டு 2-3 பேர் தூங்குற பெட்ல படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். டபுள் காட்ல சிங்கிளா வரவங்க சிங்கிளா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்ப்போம். இவர் வீட்டெல்லாம் சுத்தி பாத்துறாப்ல, திரும்பவும் ஸ்டேஜுக்கு வந்துடுறாப்ல. அது கண்டஸ்டன்ட் யாரு பாத்தலாமா? பாத்திரலாம். ஏற்கனவே யூடியூப்ல வந்துட்டு இவங்க வர போறாங்க, அவங்க வர போறாங்க, இவங்க வர போறாங்க, இவங்க வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து ஒரு யூகத்துல வந்து நிறைய பேர் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனல் லிஸ்ட் யார் வர போறாங்கன்ட்டு நம்ம ஒருத்தரா பாத்திரலாம். ஆனா இந்த முறை வீடு கொஞ்சம் விவகாரமா தான் இருக்கு. விவகாரமா இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? வீடு விவகாரமா இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லை, நான் பார்த்து தான் சொல்றேன். எல்லாம் வீடு அழகா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. அது கண்டஸ்டன்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகேண்ணா அவங்களாம் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த வீட்டில் தானே 106 நாள் இருக்க போறாங்க. சரி ஓகேண்ணே, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருண்ணே கூப்பிடுங்கண்ணே. வாங்க சார், ரவீந்திரன் சார். ஓஹோண்ணா, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வெயிட் அனுப்புறாங்க. அதாவது வெயிட் ஆனா மக்களே, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமா வந்து பிக் பாஸை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காப்புல. ஸோ பிக் பாஸ்ல A to Z என்ன நடக்குது, எப்படிலாம் விளையாடுவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது இவருக்கு A to Z தெரியும். பரவாயில்லையே, இந்த அண்ணன் எல்லாருக்கும் தெரியும்ல. லிப்ரா ப்ரொடக்ஷன் ரவீந்திரன், இவர் தான் பிரீசெண்டாக கூட சீரியல் ஆர்டிஸ்ட் மகாலட்சுமி வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அண்ணாத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறாப்புல. எனக்கு மட்டும் போட்ட வண்ணமாவே இருக்கு, இறங்கவே மாட்டேங்குது. சரி, ஒரு பாயிண்ட்ல என்ன பாஸ் இவ்வளோ மூச்சு வாங்கிட்டு பேசுறீங்க? ஒருவேளை ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்னால பதட்டத்தில் இருக்கீங்களா? ஆக்சுவலாக சேதன் என்ன கேட்டாருன்னா, எல்லாருமே வந்து இப்போ குண்டா இருக்க அப்படின்னு சொன்னா வந்து கோச்சிப்பாங்க, நீங்க வந்து ஃபேட் மேன் அப்படின்னு உங்க பேரே வச்சிருக்கீங்களா, அதுக்கு என்ன ரீசன் கேட்ட உடனே நிறைய பேருக்கு வந்து உடம்பு ஏறும் இறங்கும், ஆனால் எனக்கு மட்டும் ஏறிச்சு இறங்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பதில சொல்றாரு. இதுக்கு தான் அண்ணன் வந்து மூச்சு வாங்கிட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஸோ இவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் 8ஓட அந்த ட்ராபி மாதிரி வந்துட்டு ஒரு என்னது அது ஒரு பொம்மையை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்து இது உள்ள கொண்டு போங்க, நீங்க கட்சி வரைக்கும் வின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி ஒரிஜினல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு விடுறாப்புல. இப்பதான் எலிஜிபிள் கண்டஸ்டன்ட் வந்திருக்கேன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அண்ணே, நாங்கள் தானே உங்களை கலாய்க்கணும், என்னென்ன உங்களை நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக இவர் வந்து உள்ள போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாப்புல, நான் 8 சீசன் நான் வந்துட்டு நிறைய பேரை வச்சு செஞ்சுருக்கேன், ட்ரோல் பண்ணியிருக்கேன், ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ என்னெல்லாம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஆனால் இப்போ சொன்னாப்புல இல்லையா ஒரு விஷயம், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஒரு எலிஜிபிள் கண்டஸ்டண்ட்டை உண்மையாக பிக் பாஸ்ல இப்போ தான் எடுத்திருக்காங்க. இவர் ஓடவும் மாட்டார், எங்கேயும் ஒளியவும் முடியாது. கரெக்டாக சொன்னீங்கண்ணே, உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க. ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தலாம்ப்பா. ஏம்மா, ஏய் ரொம்ப நேரமா அந்த பக்கமே திரும்பி இருக்க, திரும்பி மூஞ்ச காட்டுமா. இதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் யாருன்னு தான் எனக்கு தெரியலையே. யாரா இருக்கும், யாருன்னு பார்த்துடலாம். டேய், ஒரு அப்பா வச்சுட்டு அவர் பொண்ணை வந்து கூப்பிட்டுக்கிற மைக் எடுத்து விடவா? என்ன கோவப்படாதீங்கண்ணே. ஓகே, இந்த பொண்ணு யாருன்னா மகாராஜா படத்துல நம்ம விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்ச பொண்ணு தான் இந்த பொண்ணு. பேர் வந்துட்டு சச்சனா. ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். சிலருக்கு நேரம் இல்லை, அப்பதான் மூஞ்சி தெரியும். பாதி மூஞ்சி மறைச்சிருக்கல. இவ்வளோ பெரிய ஷோவை எப்படி தலைவன் ஹோஸ்ட் பண்ண போறாரு நானும் ஒரு செகண்ட்லாம் யோசிச்சேன். பட் இருந்தாலும் ரியாலிட்டியாவே இருக்காப்புல. பட்டுன்னு வர கண்டஸ்டன்ட்டையும் கலாய்ச்சிடறாப்புல, ஆடியன்ஸ்ல யாருன்னா எதுனா பண்ணா அங்கேயும் கலாய்ச்சிடறாப்புல. கொஞ்சம் ஒரு சில இடத்துல பதட்டம் இருந்தாலுமே பட் மேனேஜ் பண்ணி நல்லா தான் பேசுறாப்புல. இருந்தாலும் ஆண்டவர் இருந்திருந்தா அசிங்கமா திட்டிருப்பீங்க. அடே சும்மா இருறா, ஆண்டவர் இருந்திருந்தா அப்பப்போ அரசியல் பேசியிருப்பாப்புல. இருந்தாலும் யாருக்கும் பயவிட மாட்டாப்புல. இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள்லாம் சொல்றது என்ன தெரியுமா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கெத்தாக பார்த்துப்பாப்புல. பட் இவர் எல்லாருக்கிட்டையுமே வந்து உங்கள் ட்ரெஸ் அழகா இருக்குது, கோட் அழகா இருக்குது, அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. உன்னை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருவோமா? அப்புறம் மொத்தமாக பேசுவோம் இன்னும் கொஞ்சம். சரியா? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். போக போக டெவலப் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். மேடையில் இருக்க
இவ்வளோ கேமரா ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணும், ஸ்ட்ராங்காக இரு. எனக்கு ஏதாவது சொல்லிட்டு போய் நீ சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. இந்த பொண்ணை கண்டஸ்டண்டா போட்டதுக்கு பதிலா இந்த பொண்ணுடைய அக்காவை கண்டஸ்டண்டா போட்டுக்கலாம். ஏன்னா இவங்க நிறையவே பேசுறாங்க. ஃபைனலா வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயம் சொல்லி அனுப்புவாப்புல, நீ படத்துல மகளா பண்ணிருக்க, ஸோ அதனால என்ன தப்பு பண்ணாலும் அப்பா கேட்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை, கேட்பேன் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாப்புல. அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உனக்கு அப்பான்னு சொல்லி தோணுச்சுன்னா அப்பான்னு கூப்பிடு, சாருன்னு தோணுச்சுன்னா சாருன்னு கூப்பிட்டு, அது உன் இஷ்டம். மட்டமாக கேம் ஆடிட்டு வார கடைசியில் அப்பான்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. என்னடா எல்லா கண்டஸ்ட்டுமே வராங்க உள்ளே போகிறாங்க, யாருமே ஆடலை பாடலை அப்படின்னு நினச்சேன். அடுத்த கண்டஸ்டன்ட் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் தர்ஷா குப்தா, செந்தூர பூவே, அப்புறம் முள்ளு மலரும் அப்படின்ற ஒரு சில சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அதாவது போன சீசன், அதுக்கு முன்னாடி சீசன்லாம் இவங்க பிக் பாஸ்க்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த சீசன் தான் வந்திருக்காங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஸோ அப்படிதான் என்னோட டீச்சிங் ப்ரொஃபஷனை நான் ஸ்டார்ட் பண்ணேன். கணக்கு டீச்சரா இவங்க? என்னப்பா டீச்சிங் ஃபீல்டுலேருந்து ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஒரு டீச்சர் அப்படின்றது அவங்க சொல்லி தான் தெரியுது. நம்மளே இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்படி மீடியா ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வர்றது தப்பு கிடையாது. இருந்தாலும் டீச்சர் நல்லா இருக்காங்க. பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு ஆட பேரு போ எடிட்டர் ஒரு பேச்சுக்கே நல்லா இருக்காங்கண்ணா, ஏன்டா இப்படி? சரி ஓகே, அப்புறம் அக்கா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நான் ஒரு மிரர் மாதிரி சார். அவங்க என்கிட்ட குட்டா இருக்காங்கன்னா குட்டா இருப்பேன், பேடா இருந்தா கொஞ்சம் வெரி பேடாவே இருப்பேன். மைக்கை கையில் கொடுத்தா ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லி பேசாதீங்க, எதனா புரோஜனமா பேசுங்க. குட்டா இருந்தா குட்டா இருப்பேன், பேடா இருந்தா பேடா இருப்பேன், இது எல்லாருக்குமே பொருந்துமே. எல்லாரும் என்ன, நீ எனக்கு குட்டா இருந்தேன்னா நான் உனக்கு பேடா இருப்பேன், நீ எனக்கு பேடா இருந்தீங்கன்னா நான் குட்டா இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்களா? எல்லாருமே மிரர் மாதிரி தான். நீ கோவப்பட்டா நானும் கோவப்படுவேன், நீ சந்தோஷமா பேசினா நானும் சந்தோஷமா பேசுவேன். கரெக்ட் இல்லை மக்களே? பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அது இல்லாம நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லி ஆகணும். நான் உங்களோட பெரிய ஃபேன். 2 இயர்ஸா எப்படியாவது விஜய் சேதுபதி சார் கூட பேரா பண்ணணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கடா இதை யாரும் சொல்லலையே நினைச்சேன். கமல் சார் இருக்கிற வரைக்கும் ஐயோ ஆண்டவரே உங்களை நேரில் பார்ப்படா தெரியல, ஐயோ ஆண்டவரை பார்த்துட்டேனே இப்படின்ட்டு எல்லாருமே கட்டி பிடிப்பாங்க, காலில் விழுவாங்க. ஸோ இந்த விஷயத்த யாருமே இங்கே பண்ணலன்னு நினைச்சேன், பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு சில பேர் பண்ணாங்க, உங்க கூட ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் அந்த ஆசை நிராசையாவே போயிடுச்சு, நிறைவேறுமா தெரியல, ஆண்டவரே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அக்காவும் விட்ட போடுது. 2 வருஷமா நானும் விஜய் சேதுபதி சார் கூட பேரா பண்ண ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. அதாவது இது எதுக்காக அப்படின்னா, இப்படிலாம் அங்கே சொல்லும் போது இவங்க கொஞ்சம் ஷோவில் கொஞ்சம் ஃபேம் ஆனா யாராவது டைரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம சேதனனுக்கு பேரா போட்டு படம் பண்ணுவீங்கன்ற ஒரு நப்பாசில தான் சொல்றாங்க. ஏற்கனவே போன சீசன்ல வந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி வந்த சீசன் கூட பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு மூலையில சீரியலோ சினிமாவோ மூஞ்சி காட்டிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் சீசன்ல வந்தவங்க எல்லாம் ஏதோ அமேசான் காட்டுக்கு கடத்தின மாதிரி ஒருத்தர் கூட சோசியல் மீடியாலையும் காணோம், இல்ல நான் தான் அவங்கள பார்க்கலையா, நிறைய பேர் ஆள ட்ரெஸ்ஸே காணும். சரி இந்த சீசன் வந்தவங்கன்னா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த அக்காவை வீட்டுக்குள்ள அமிச்சிட்டு அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தரலாம். வாங்க சார் வாங்க. இவர் பேர் சத்யா. இவர் இப்போ ரீசெண்டாக கணக்காணும் காலங்கள் அப்படின்ற சீரியலில் டீச்சராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பிக் பாஸ் சீசன் 2ல ரம்யா அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க கண்டஸ்டண்டாக, முடியெல்லாம் கலர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட். அதாவது பிக் பாஸ்க்கு வரவங்க யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வராங்க பார்த்தீங்கன்னா பழைய சீசனில் அவங்களுடைய சொந்தக்காரு, அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களோட ஒய்ஃபு, இந்த மாதிரி தான் வராங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா 18 பேர்ல 14 பேர் விஜய் டிவி ப்ராடக்ட், எல்லாம் சீரியல் ஆர்டிஸ்ட். என்னடா சீரியல் சங்கமம் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. அதாவது பொதுவாக படங்கள் நடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, படத்தில் நடிச்சு சான்ஸ் இல்லாத அவங்க யாருன்னா கூப்பிட்டு காமெடி ஆக்டர்லாம் கூப்பிட்டு உள்ள போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனல் வச்சுட்டு விஜய் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் மாதிரி ஆளெல்லாம் உள்ள போடலாம், பண்ணா இருக்கும். அதை விட்டுட்டு சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் போட்டு என்ன பண்ண போறாங்க தெரியல. நமக்கு கண்டென்ட் வந்தா சரி மக்களே. இவர் சத்யா மக்களே, இவரும் உள்ள போயிட்டாரு. அப்ப அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தரலாம். ஐயோ ஜி நீங்களா? ஐயோ வேற லெவல் ஜி. இவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் அண்ட் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவியில் தமிழும் சரஸ்வதியும் அப்படின்ற சீரியல் ஹீரோவை பண்ணிட்டு இருந்தாப்புல. இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இவர் பேர் தீபக் மக்களே. ஸோ இவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நிறைய பேச விடாம வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிடலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு? வாங்க. நீங்க மட்டும் தான் ஹார்ட் கொடுப்பீங்களா? நாங்களும் கொடுப்போம்ல. லா 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 லா. அடே மயிராண்டி, இவங்க மயிராண்டின்ட்டு இருடா ஒரு நிமிஷம் மக்களே. இவங்க தான் ஆர்ஜே ஆனந்தி. இவங்க குரல்ல நீங்க எஃப்எம் ரேடியோலாம் கேட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டா இவங்க யூடியூப் சேனல் வச்சு இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. அப்புறம் நீங்க இந்த படங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்கல்ல? ஐயோ அதையும் பார்த்துருக்கீங்க? அதையும் பார்த்துருக்கேன். அவரு பார்த்துருக்கேன்னு சொல்றாரு. ஆனா சத்தியமா நான் இது வரைக்கும் இவங்களை பார்த்ததே இல்லை. இவங்க பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து நிறைய பேசுவாங்க. பிக் பாஸ்ல நம்ம ஆண்டவர் இல்லாத குறையை இவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கருத்துக்கள் வந்து இவங்க பேசுவாங்க. திரைகள் விலகினதும் எல்லாரும் வீட்டுக்குள்ள போகலாம். ஃபைனலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 6 கண்டஸ்டன்ட் போயிட்டாங்க. சரி அவங்களையும் சும்மா உட்கார வைக்கணும், அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்கலான்னு பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா 6 பேரும் அப்படியே போய் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதிலே சொல்லுங்க அப்படின்றாரு. அது என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது இந்த கோடு கிழிச்சிருக்காங்க இல்லையா, கோட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அது அப்படி ஒரு பக்கம் செட்டப் இருக்குது. இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் இருக்குது. ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்கிறாப்புல. அதே மாதிரி ஒரு டிசிஷன் தான் கொடுக்கணும், அதாவது நீங்களே டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து லெஃப்ட் எடுத்துக்கணும், நாங்கள் ரைட் எடுத்துக்கணும் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாப்புல. எல்லாருமே லெஃப்ட் சைடு தான் கேட்குறாங்க. லெஃப்ட் சைடு தான் எல்லாத்துக்குமே சௌகரியமா இருக்கும் போல. லெஃப்ட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டும் தனித்தனியா இருக்கு. ஸோ எல்லாருமே லெஃப்ட் சைடு கேட்குறாங்க. ஃபைனலாக இவங்க ஒரு முடிவுக்கே வரல. பிக் பாஸ் வந்துட்டு ஆனால் பேயில போவ ஒரு டிசிஷனை கூட ஒழுங்காக எடுக்க மாட்டேங்கிறீங்க 6 பேரும், நீங்கள் 6 பேரும் போய் வெளியே பேசாமல் உட்காருங்க, நான் அடுத்து வர கண்டஸ்டன்ட் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிடுறாரு. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தலாமா? எல்லாருக்கும் வணக்கம். அட நம்ம சுனிதா அக்கா குக் வித் கோமாளில ஏற்கனவே வந்து வேற லெவலில் பண்ணாங்க. இப்போ பிக் பாஸ்லயும் வராங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்த்தான கண்டஸ்டன்ட்ப்பா. இவங்க இருக்கிற வரைக்கும் ஃபன் இருக்கும். ஏன்னா இவங்க என்ன பேசுறாங்க அவங்களுக்கே தெரியாது. சில விஷயங்கள் பேசும்போது அது டபுள் மீனிங்கா போயிடுது, இல்ல ஒரு சில இடத்துல ஓப்பன் மீனிங்கா கூட போயிடுது. சரி இவங்களை வச்சு ஃபன் இருக்குன்னு நினைக்கிறேன். காவு எப்பவுமே கொடுப்பாங்க பால், என் மனசுக்கு நீங்க தான் ஏன் ஆளு. என்னடா எல்லாரும் கை தட்டுறீங்க, அவ்வளவு ஒர்த்தான கவிதையா? கவு எப்பவுமே கொடுப்பாங்க பால், என் மனசுக்கு எப்பவுமே நீங்க தான் ஆளு. என்ன ஒருத்தரும் கை தட்டல? சரி ஓகே, ஏமா வேற எதனா கவிதை சொல்லுமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட். விட்டாந்த அம்மா இப்படியே பேசிட்டு இருக்க நினைக்கிறேன். இந்த அம்மாவையும் உள்ள அனுப்பிச்சுடுவோம். இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாம்ப்பா. வாங்க. இந்த தம்பி யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல மக்களே. அந்த தம்பி யாருன்ட்டு அவரே சொல்லுவாரு, கேட்டுக்கலாம். எது சார் உங்களோட ஒரிஜினல் பேரு? ஜெஃப்ரி தான் சார். ஜெஃப்ரி தான். என்ன பண்றீங்க சார் நீங்க? நான் வந்து பேசிக்காக சிங்கர் நான். அப்படியா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ கண்டஸ்டன்ட் வந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க தான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமாக இருக்கவங்க தான். அவங்களுக்கு வந்து இன்னும் பெரிய ஃபேம்லாம் தேவையே கிடையாது. ஸோ இந்த பையன் மாதிரி கஷ்டப்படுற ஒரு மீடியா ஃபீல்டு தேவைப்படுற ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுற இந்த மாதிரி ஒரு பர்சனை கூப்பிட்டு ஸோ இந்த ஷோவில் விடும்போது கண்டிப்பாக அவன் நல்லா பண்ணா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய வருவோம். அது மூலயமா வந்து அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரி பர்சன்லாம் வந்துட்டு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு சீரியல் சங்கம் நடத்திட்டு இருக்காங்க, சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு. சரி அந்த பையன் பேர் ஜெப்ரி இல்ல. ஸோ அந்த பையன் லாஸ்ட் சீசன் கூட இப்படி ஒரு சிங்கர் வந்தானே, நிக்சன், எங்க போனானோ தெரியல. சரி ஓகே, பையன் நல்லா விளையாடி நல்லா வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா நம்ம ஒருத்தங்களை வந்து கெஸ் பண்றோம் நல்ல பையனா இருப்பான்ட்டு, உள்ள போனதுக்கு தான் குசும்பு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம். என்ற கண்ணு நம்ம ரஞ்சிதானா ஏனுங்க? இப்பதாங்க உங்க கவுண்டமாலையும் படத்தை பார்த்தேன். ஐயோ அப்பா, இப்படி ஒரு படத்தை பண்ணிட்டு பிக் பாஸ்க்குள்ள வேற போறீங்களா? என்னென்ன ஒரு அருமையான படம் பண்ணிருக்கீங்க, அடுத்து ஒரு பெரிய படம் பண்ணலாம். யாரும் அசிங்கமா திட்டாதீங்க. ஓகே, ரஞ்சித் அண்ணன் எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி வந்து நிறைய சீரியல் இப்போ பண்ணியிருக்காரு, நிறைய பழைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சாரி, அப்போல்லாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காப்புல. இப்போ டைரக்ஷன் பண்றேன்னு வந்து தான் கவுண்டம்பாளையமா மாறிடுச்சு. சரி ஓகே மக்களே, அண்ணனையும் அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிடலாம். அதாவது வருஷம் நம்ம ஒரு வீடு பார்க்க இந்த வருஷம் செம பார்த்தீங்களா? லிட்டில் ஹார்ட்டா நாங்களும் கொடுப்போம்ல. போன சீசன்லாம் கொஞ்சம் ஃபயரா பண்ணாங்க. ஹேய் என்னடு அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணா போல, நம்ம சரவண விக்ரம் இப்படி பண்ணா போல, ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே ஹார்ட்டு பிஸ்கு கிஸ்கு அப்படின்ட்டு தான் வராங்க. சரி ஓகே மக்களே, இந்த அக்கா பேர் பவித்ரா. இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட், சீரியல் ப்ராடக்ட். தெண்டல் வந்து என்னைத்தோட அந்த சீரியல் நினைக்கிறேன், அந்த சீரியல் நடிச்சிருக்காங்க. இந்த அக்காவும் விஜய் டிவில தான் முடிச்சிருக்காங்க. எப்பா பிக் பாஸ் நாங்களாம் கண்ணுக்கே தெரிய மாட்டோமா? என்ன மாதிரி எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்களா? எவ்வளவு காமெடி ஆக்டர் இருக்காங்க, அவங்களாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்களா? சீரியல் ஆர்டிஸ்டா தூக்கி போட்டிருக்கீங்க. பிளடி ராஸ்கல். விஜய் அண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா, இந்த அக்கா கிட்ட எதுவுமே பேசாதீங்க, இவங்களே உள்ள அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தரலாம். வாங்க சௌந்தர்யா வாங்க. ஹாய், என்னோட பேர் சௌந்தர நஞ்சுண்டன். நான் பிறந்தது பெங்களூர், வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தான். என்னடா வயசு இது அப்படின்னு யாருன்னா கலாச்சிங்க, நான் பயங்கரமாக கோவம் ஆயிடுவோம் பார்த்துக்கோங்க. இந்த அக்கா பாவம், இந்த வயசே இப்படி தான் போல். ஏற்கனவே உள்ளே போனதுக்கப்புறம், அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் 2 பேர் கலாச்சிட்டாங்க. உங்களுக்கு கோல்டா அப்படின்னு ஒன்று இந்த அக்கா மூஞ்சி மாறிடுச்சு. இன்னொரு பிள்ளை வந்துட்டு நீயே ஜென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, லேடிஸ் மாதிரி பேசு அப்படின்ட்டு ஒரு அக்கா கலாச்சிருச்சு. அதனால நம்ம எதுவும் கலாய்க்க வேணாம் மக்களே. இந்த அக்கா பேர் வந்துட்டு சௌந்தர்யா. இவங்க வந்து
வந்து மீடியா ஃபீல்டு, அதாவது மீடியா ஃபீல்டுனா மாடலிங் லைன்ல இருந்து வந்தவங்க. அதாவது எல்லா சீசன்லயும் 2 மாடல் கொஞ்சம் அப்படி போடுவாங்க இல்லையா, மாடல் வருவாங்க, அப்புறம் வெளியிலேருந்து ஒரு மாடலை கூட்டு வருவாங்க. இப்போ ஒரு மாடல் வந்திருக்காங்க. ஓகேம்மா, நீங்க வீட்டுக்குள்ள போங்க, அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடுறோம். அச்சோ, இவரு பயங்கரமான ஆளாச்சே. ஐயோ, இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட்ப்பா. இவர் வந்து இப்போ கண்ணம்மா, பாரதி கண்ணம்மா சீரியலுடைய ஹீரோ. இவர் பேர் வந்து அருண் பிரசாத். நம்ம பக்கத்தூர் பையன் சொல்லலாம், நம்ம சேலத்துக்காரரு. ஓகே, இவரும் வந்து இப்போ பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டா வந்திருக்காரு. விஜய் டிவிக்கு போனா தான் நம்ம பிக் பாஸ் போக முடியும் போல. அப்போ நம்ம முதல்ல பிக் பாஸ் போகக்கூடாது, முதல்ல விஜய் டிவிக்குள்ள போகணும், அதுக்கப்புறம் தான் பிக் பாஸுக்கு போகணும். என்ன மக்களே, கரெக்டு தானே? ஓகே, இவர்கிட்ட நம்ம எதுவும் வளவலா கொலவலான்னு பேச வேணாம். அண்ணே, அப்படியே வீட்டுக்குள்ளே போயிருங்கண்ணே. அடுத்த கண்டஸ்டன்ட் யார் நாங்கள் பார்த்துட்றோம். இவங்க தான் மக்களே, தர்ஷிகா. ஸோ இவங்களும் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் தான், இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். சீரியல் ஆர்டிஸ்ட்னா ஹீரோயின் இல்லை, செகண்ட் லீடாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்படி படிப்படியாக வந்துட்டு இப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டாக, அதாவது செகண்ட் லீடு வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். சரிக்கா, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு நம்ம பார்த்துடலாம் மக்களே. இந்த தம்பி யாரு? ஏய், இவருப்பா, இவரு ஐயோ, என்ன சீரியல்? விஜய் டிவி சீரியல் தான்ப்பா, அது பேரு பாக்கியலட்சுமி சீரியல் வரவர் தானே. இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இவர் பேர் வந்து விஜே விஷால் மக்களே. விஜே வேல்முருகன் மாதிரி விஜே விஷால். இந்த வருஷம் விஜே விஷால் போறாரு, அடுத்த வருஷம் விஜே வேல்முருகன் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஓட் பண்ணுவீங்களா? நக்கு பண்ணுவீங்க. சரி, ஓகே மக்களே, இவரையும் வீட்டுக்குள்ள அமுச்சு விட்டுறலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க இந்த கரடி குட்டிக்கு. அடே மோடி நிறா மக்கள். இவங்க பேர் தான் அன்சிதா. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டு, செல்லம்மா சீரியல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், குக் வித் கோமாளியில் கூட இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இவங்களையும் அப்படியே வீட்டுக்குள்ள வச்சுட்டு அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு நம்ம சட்டப்பட்டு பார்த்துடலாம். நம்மளுடைய அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாமா? அவர் என்னென்ன சாதனைலாம் பண்ணியிருக்காருன்னா எனக்கும் தெரியாது, கூப்பிட்டு வச்சு கேசுவோம். நோ, என்னண்ணா வரதுக்கு முன்னாடி இப்படி கலாய்க்கிற? ஐயோ, அசிங்கப்பட்டான் அருணவ் அப்படின்ற மாதிரி. அடுத்த கண்டஸ்டன்ட் அருணவ், வாங்க. இவரையும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் மக்களே. இவர் தான் மிஸ்டர் அருணவ். இவர் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். நீங்க ஒரு தோல்வியை சந்திச்சிருப்பீங்க, வெற்றிக்கு முன்னாடி நிறைய அவமானங்கள் இருக்கும். அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு அவமானம் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு சொல்ல முடியுமாண்ணே? இல்ல, எனக்கு புரியல. அந்த இடத்துல வந்து அவரு ஹோஸ்டா இல்ல இவரு ஹோஸ்டான்னு தெரியல. இல்ல இவர் தெரிஞ்சுதான் கேட்டாரா இல்ல தெரியாம கேட்டாரான்னு தெரியல. சேதனை பட்டுன்னு நீங்க வந்து இந்த பக்கம் வந்துருங்க, நான் அந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு நிக்க வச்சாப்புல. நீங்களே கேள்வி கேளுங்க. நீங்க வாங்க. பரவாயில்ல. அந்த நிக்க வச்சும் புரியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எப்ப சாமி நீ உள்ள போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வீட்டுக்குள்ள அமிச்சாப்புல. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா முத்துக்குமாரன் பேசுகிறேன். இவர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்பொழுதும் தமிழ் அப்படின்ட்டு தூய தமிழ்ல பேசிட்டு வாப்புற வாட்ஸ்அப் பிரதர். ஸோ தமிழ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து தமிழ்லேயே வந்து கேள்விகள்லாம் கேட்பாப்புல. நிறைய யூடியூப் சேனல் வந்துட்டு இன்டர்வியூலாம் பண்ணியிருக்காப்புல, நானும் பார்த்துருக்கேன். பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமைன்னு முடிப்பார். உருப்படியா யூடியூப் சைட்ல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் அமைச்சிருக்காங்க. ஓகே, இதுவும் ஒரு தரமான கண்டஸ்டன்ட் தான் நினைக்கிறேன். பையன் பார்க்கறதுக்கு சாதுவா இருக்கான், பட் கோவப்பட்டா எப்படி இருப்பான்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் எனக்கு தெரியாத மக்களே, அவரையும் அப்படி வீட்டுக்குள்ள அமைச்சிடலாம். அடுத்த கண்டஸ்டன்ட், ஐயோ கமலையே இங்க வரா போல. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய அடுத்து கடைசியாக இறுதியாக கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாமா? இறுதி கண்டஸ்டன்ட்டா? என்னென்ன டிடிஎஃப் வாசன் வருவாங்கன்னாங்க, ஜோயா வருவாங்கன்னாங்க. ஜோயாவங்கானோ எங்க ஆயாவிங்கானோ அப்ப இல்லையா? வேற யூடியூபர்ஸ் என்னல லிஸ்ட் போட்டு ஜோயா, டிடிஎஃப் வாசன், அப்புறம் ஆக்டர் செந்தில் இவங்கலாம் வருவாங்க. நீங்க இல்லையா ஃபைனல் கண்டஸ்டன்ட்டா? அட போங்களே. சரி, நான் அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலான்னு.
எப்படி கேட்ச் பிடிச்சி பார்த்தீங்களா அந்த கிஸ்ஸை அப்படியே கொண்டு போயிட்டு பாட்டா தான் நீ வச்சுக்கோ என்ஜாய் பண்ணு. ஓகே மக்களே, இவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஜாக்லின். இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், கொஞ்சம் பழைய ப்ராடக்ட்டு. கொஞ்ச நாளாக வந்துட்டு லீவ் விட்டுருந்தாங்க விஜய் டிவிலேருந்து, திருப்பவும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. சரி ஓகே மக்களே, 18 பேர் மொத்தமாக வந்திருக்காங்க. அதில் 14-15 பேர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்டு, ஒரு 3-4 பேர் தான் வந்துட்டு வெளியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த சீரியல் சங்கமம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு எனக்கும் தெரியல. அதை தாண்டி விஜய் சேதுபதி நிறைய இடத்துல வந்து ஃபீல் பண்ணாரு, எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து புதுசு, நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் இருந்தார், ஆண்டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்ட்டு வந்து நல்லா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவார், அவரே வந்து கலாய்ச்சி தள்ளிவிட்டீங்க. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் புதுசு, அதனால யாருமே வந்து எனக்கு கலாய்க்காதீங்கன்னு சொல்ல. ஸோ அதனால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், எனக்கு தோன்றதை பேசுகிறேன். ஓகே, முடிஞ்சளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீடு பிடிக்கிற பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. வீடு பிடிக்கிற பிரச்சனையா, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் யார் இருக்குது, அந்த பக்கம் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்குது பார்த்தியா, அதுதான் போயிட்டு இருக்குது. ஃபைனலாக சேதன் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, உங்கள் ஆட்டத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். என்ன சொன்னார்னா, 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் இருக்குது, ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்ட்டு குண்டை தூக்கி போட்டு போயிட்டா போல். உள்ள இருக்கிறவங்களாம் ஐயோ அதுக்குள்ளே வெளியே போகிறோமோ, என்ன சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு உள்ள மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அதோட லைட் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதோட இந்த கிராண்ட் ஓப்பனிங் முடியுது மக்களே, இதோட இந்த வீடியோ முடியுது. பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன் யாரா வந்திருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்டா பேயில போவ, ஃபர்ஸ்ட் நாளே எப்படா தெரியும் யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்கன்ட்டு. இன்னைக்கு நல்லவங்களா இருக்கவங்க நாளைக்கு கெட்டவங்களா ஆயிடுறாங்க, நாளைக்கு கெட்டவங்களா இருக்கிறவங்க இன்னைக்கு நல்லவங்களா மாற முடியாதுல்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்து நல்லவங்களா மாறிடுறாங்க. ஸோ கடைசி 100வது நாள் கூட நம்ம கெஸ் பண்ணவே முடியாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, போக போக பொறுத்திருந்து பார்ப்போம். பிக் பாஸ் கண்டென்ட் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும், இடையில ட்ரோல் வீடியோவும் போடுறேன். மறக்காம எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க. 3 லட்சத்துலேயே முக்கிட்டு இருக்குது, சீக்கிரமா 1 மில்லியன் வரணும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாலுமே ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம பசங்க வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. இதே மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது இட்ஸ் மீ விஜய். பாய்.